ஒத்தக்கடை நகரத்தாரின் பௌர்ணமி கிரிவலம். மதுரை யானைமலை ஒத்தக்கடை அருகே உள்ள திருவள்ளுவர் நகர் VMA திருமண மண்டபத்தில் நகரத்தார் யானைமலை கிரிவலம் குழுவினர் சார்பில் உலக மக்களின் நன்மைக்காக 100வது பௌர்ணமி கிரிவலம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சிவனுக்கு பூஜைகள் மற்றும் திருவாசக முற்றோதல் நடைபெற்றது. இந்நிகழ்வில் நகரத்தார், நிர்வாகிகள், உறுப்பினர்கள், பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழ் மாதங்களில் ஆடி மாதம் மிகவும் தனித்துவம் வாய்ந்தது ஆகும். ஆடி மாதத்தின் ஒவ்வொரு நாளும் தனித்துவம் வாய்ந்த நாளாகும். ஆடி மாதத்தில் வரும் ஆடி கிருத்திகை, ஆடிப்பூரம், ஆடிப்பெருக்கு, ஆடி பௌர்ணமி, ஆடி அமாவாசை என ஒவ்வொரு நாளும் சிறப்பு வாய்ந்த நாளாகும். நடப்பாண்டிற்கான ஆடி மாதம் கடந்த 17ஆம் தேதி பிறந்தது. ஆடி மாதத்தின் முதல் வெள்ளி ஜூலை 19ஆம் தேதி பிறந்தது. இதையடுத்து அம்மன் கோவில் உட்பட தமிழ்நாடு முழுவதும் உள்ள கோவில்களில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. ஆடி மாதத்தில் வரும் பௌர்ணமி மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஆகும். இந்த சூழலில் ஆடி மாதத்தின் பௌர்ணமி ஜூலை 21ஆம் தேதியன்று வருகிறது. பௌர்ணமி திதியானது 20ஆம் தேதி மாலை 4:51 மணிக்கு தொடங்கியது. ஆனால் ஒரு நாளில் சூரியன் உதிக்கும் போது என்ன திதி உள்ளதோ அந்த திதியே அந்த நாள் முழுவதும் கணக்கில் கொள்ளப்படும். கிரிவலம் எப்போது செல்ல வேண்டும்? அந்த வகையில் 21ஆம் தேதி சூரியோதயத்தின் போது பௌர்ணமி திதி இருப்பதால் 21ஆம் தேதி மறுநாளே ஆடி மாத பௌர்ணமியாக கணக்கில் கொள்ளப்படுகிறது. பொதுவாக பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினத்தில் தமிழ்நாட்டின் பிரபல கோவில்களில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுவது வழக்கம். புகழ்பெற்ற திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பக்தர்கள் கிரிவலம் வருவது காலங்காலமாக நடைபெற்று வருகிறது.